இப்போ நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்குள்ள என்டர் ஆகும். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ஆயுட்காலம் 1770 to 1850. 1770 இருந்து 1850 அப்படிங்கிறது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ஆயுட்காலம். இவர் இறக்குற தருவாயில போயட் லாரட்டா இருப்பார். அந்த டைம்ல வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தா இருக்கட்டும், அதுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு போயட் லாரட் ஒன்ஸ் அவங்க வந்து லாரட்டா போயட் லாரட்டா வந்து அப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க இறக்குற வரைக்குமே போயட் லாரட்டா இருப்பாங்க. பட் ஆனா இப்போ அப்படி இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு போயட் லாரட் அப்படிங்கிறவங்களுக்கு பீரியட் 10 இயர்ஸ் பீரியடை கொண்டு வந்துட்டாங்க. ஒண்ணு முன்னாடியே 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டா அவங்க போயட் லாரட் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டை பறிச்சிருவாங்க. அல்லது 10 இயர்ஸ் வரைக்கும் அவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் இருக்கிறார் அப்படின்னா 10 இயர்ஸோட அந்த போயட் லாரட் அப்படிங்கிறது முடிஞ்சு விச் இஸ் இயர்லியர் அப்படிங்கிறதான் ஃபாலோ பண்றாங்க. பட் அந்த பீரியட்ல வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பீரியட்ல ஒரு போயட் லாரட் அப்படிங்கிறவரு அங்க வந்து அப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அரசவையில அவர் இறக்குற வரைக்குமே இருப்பாப்படி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் டென்னிசன் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா போயட் லாரட்டா இருந்திருப்பாப்படி. ஓகே, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் 1770 to 1850 வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் போயட்ஸ். இவரை எதுக்காக இவரை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தை ரொமான்டிக் போயட்டுக்கு ஒரு மூத்த போயட்டா வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு முன்னால் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரொமான்டிக்கான்னு சொல்லுவோம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தில் இருக்கிற பகுதியில் எல்லாத்தையுமே எக்ஸாக்ட் போயட் இன் ரொமான்டிக் பீரியட் அப்படிங்கிறதுல பார்ப்போம். அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் போயட். மேத்யூ அர்னால்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர், மில்டன் இவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யார் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு ஆர்டர் பண்றாரு மேத்யூ அர்னால்ட். மேத்யூ அர்னால்டுடைய பாயிண்ட் என்ன, ஷேக்ஸ்பியர், மில்டனுக்கு அப்புறம் ஒரு பெர்சன் இருக்கிறார், ஒரு போயட்டை நம்ம அங்கீகரிக்கணும், ஒரு ரைட்டர் அங்கீகரிக்கணும்னா அவர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லி அவரோட தியரிட்டிக்கல மென்ஷன் பண்றாரு. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பொறுத்த வரைக்கும் இவர் போயட் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல ஒரு ஆழமான ஒரு நபரா பதிவு செஞ்சிருப்போம் அப்படி. ஆனா கிரிட்டிக் அப்படிங்கறதுக்கான முழு வடிவத்துல அவர் செயல்பட்டு இருக்க மாட்டார் அப்படி. இப்ப கேர்ல்ரிட்ஜ் அப்படின்னா எஸ்டி கேர்ல்ரிட்ஜனுடைய ஒர்க்ல அந்த கிரிட்டிக்கான விஷயத்த பார்க்க முடியும். இவரு அந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ணியிருப்பா அப்படி. இப்படி இருந்தா பெஸ்டா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பா அப்படி அந்த ப்ரிஃபேஸ்ல. அதனால இவரு கம்ப்ளீட் 100% கிரிட்டிக் கிடையாது. ஹி இஸ் பிரைமர்லி எ போயட். இந்த பாயிண்ட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு போயட்டா இருந்த பீரியட்ல இவர் எதை பத்தி அதிகமா உள்ள என்ட்ரி ஆகல அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் ட்ரைடைஸ் ஆன் லிட்ரரி கிரிட்டிசிசம். லிட்ரரி கிரிட்டிசிசம் சார்ந்த கட்டுரைகள் எழுதுறதுல இவர் அதிகமா என்ட்ரி ஆகல. அதை விட்டு கொஞ்சம் விலகிதான் இருந்தாரு அப்படிங்கிறது. அதனாலதான் நாட் அ கிரிட்டிக்கான ஒரு ஈக்குவலன்ட் வேர்டு இந்த விஷயம். ஆனாலும் அப்ப என்ன முழுவதும் இவர் ஈடுபடல அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். அப்ப இவர் முழுக்க முழுக்க லிட்ரரி கிரிட்டிக்கா இல்ல. பட் அவர் எப்படி இருக்காரு, பார்சியலா ஒரு சில இடங்கள்ல ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கா தன்னை வந்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி எடுத்துக்கிற பட்சத்துல லிட்ரரி கிரிட்டிசிசம் இவருடைய எந்தெந்த கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அட்வான்ஸ்மெண்ட் டு தி லிரிக்கல் பேலட்ஸ். 1798 வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஹிஸ் கிரிட்டிசிசம் எதுல கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னா 1798ல அட்வர்டைஸ்மெண்ட் டு தி லிரிக்கல் பேலட்ஸ். அதுக்கப்புறம் 1800ல ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். 1802ல ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் வித் an appendix on poetic diction. இப்போ மொத்தமா இந்த லிரிக்கல் பேலட்ஸ் அவர் டெலிவரி பண்றதுக்காக 3 விதமான உத்திகள் எடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கிறார் 1798ல இந்த ஆண்டு தான் லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. இதே ஆண்டுல எஸ்டி கால்ரிட்ஜோட சேர்ந்து தான் பப்ளிஷ் பண்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இந்த லிரிக்கல் பேலட்ஸ்ல அதிகமான போயம்ஸ் எழுதுனது யார் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அதுல 4 போயம்ஸ் மட்டும்தான் எழுதியிருப்பா அப்படி எஸ்டி கால்ரிட்ஜ். டோட்டலா 23 போயம்ஸ் இருக்கும் லிரிக்கல் பேலட்ஸ்ல. இதுல 19 வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும், மீதம் இருக்கக்கூடிய 4 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கால்ரிட்ஜ். இதை எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகும்போது அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1800ல ப்ரிஃபேஸ் ஒன்று எழுதுறாரு, லிரிக்கல் பேலட்ஸோட ப்ரிஃபேஸ். இன்னைக்கு நம்ம ப்ரிஃபேஸ் பத்தி நிறைய பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 1802ல அந்த ப்ரிஃபேஸோட ஒரு அப்பண்டிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணாரு, போயட்டிக் டிக்ஷன் அப்படிங்கிற ஒரு அப்பண்டிக்ஸ் ஆட் பண்றாரு. அப்போ ஒவ்வொரு இடமும் அந்த லிரிக்கல் பேலன்ஸை பிரபலப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விதமா ஒரு உத்தியை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப 1800ல ப்ரிஃபேஸோட லிரிக்கல் பேலன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒண்ணு விட்டுட்டோமோன்னு இவருக்கு தோணுது. அது என்னன்னா போயட்டிக் டிக்ஷன் பத்தின மேட்டர். அப்ப அந்த விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு அப்பண்டிக்ஸ்ல அடிச்சு 1802ல வந்து அதை பப்ளிஷ் பண்ணும்போது லிரிக்கல் பேலன்ஸ் பப்ளிஷ் ஆகும்போது ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸும் அந்த 1802ல வித் போயட்டிக் அடிக்ஷனோட வருது. சரி, ஓகே. இந்த விஷயத்த நீங்க இவர் ஒரு கிரிட்டிசிசத்துல இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிரிக்கல் பேலன்ஸுடைய ப்ரிஃபேஸ் ஒரு சாட்சி. இந்த லிரிக்கல் பேலன்ஸ்ல இவரோட ப்ரிஃபேஸ் என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். இவரோட எய்ம் என்ன அப்படின்னா,
இந்த ஒன் அண்ட் ஒன்லி மெயின் எய்ம் அப்படிங்கிறது, இந்த ப்ரிஃபேஸ் எழுதுறதுக்கான ஒரு மெயினான எய்ம் என்னன்னா, போயட்ரி பத்தின ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும். அது எப்படி இருக்கணும், அது லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரை வெளிப்படுத்தணுங்கிறது இவருடைய எய்ம். பட் ஆனா நாட் டு கிவ் அன் எலாபரேட் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் தியரி ஆஃப் போயட்ரி. ஆனா இதுல என்ன இல்ல, அந்த தியரி ஆஃப் போயட்ரி, போயட்ரிங்கிற ஒரு தியரியை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஐடியாவில் இவர் அதை எழுதல. இந்த ப்ரிஃபேஸ்ல எந்த ஒரு தியரி உட்புகுத்தணும்னு அவர் ஆசைப்படல. பட் ஆனா அவர் எய்ம் என்ன அப்படின்னா, ப்ரிஃபேஸ் மூலியமா எப்படி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், டிக்ஷன் எப்படி இருக்கணும், அதுல கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சஜஷன் ஐடியாவை தான் அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி அதே மாதிரி இதுல வேற எந்த விஷயத்த சொல்லல அப்படின்னா, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சிஸ்டமேட்டிக் டிஃபென்ஸ் ஆஃப் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு போயட்ரிக்கு இவர் எப்படி டிஃபென்ஸ் பண்றாரு அப்படிங்கிற இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல வந்து கொடுக்கலாம். அதாவது தியரிக்கான எந்த ஒரு பிள்ளையார் சொல்லியும் இதுல அவர் இன்க்ளூட் பண்ணல. இவருடைய எய்ம் முழுக்க முழுக்க அதுல வரக்கூடிய அந்த போயம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னால இருந்த போயம்ஸ் எப்படி, இப்ப இருக்கிற போயம்ஸ் எப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும் ரீடர்ஸ்க்கு அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ப்ரிஃபேஸ் வந்து எழுதுறாரு. இவருடைய போயம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எ நியூ கைண்ட், எப்படி தீம் அண்ட் ஸ்டைல்ல ஒரு புதுவிதமான ஒரு போயமா உருவாகிட்டு இருக்கு. இதை வந்து என்ன பண்றாரு, ரீடர்ஸ்க்கு எடுத்து சொல்றதுக்காக இந்த போயம்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்போ ஒரு ஆர்வத்தை தூண்டுறாரு. அப்படி அந்த ஆர்வத்தை தூண்டின அந்த விஷயம் தான் அது என்னவா மாறிடுச்சு, அந்த ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது கிரிட்டிசிசமா மாறி இருக்கு. ரைட். இதுல இவர் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னால இருந்த அந்த ஏர்லியரான போயட்ரியில இருந்து இப்ப எப்படி இந்த இந்த இவரோட பீரியட்ல இருந்து ஒரு போயட்ரி அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷன்ல வருது, அதனுடைய லாங்குவேஜ் சிஸ்டமேட்டிக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ப்ரிஃபேஸ்ல சொல்லியிருக்கிறாரு. பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறதுல இவர் அவருடைய ஐடியாஸும் அப்ளை பண்ணி காட்டுறாரு, அதுல தியரியா எடுத்துக்கலாம். சரி, இதுல என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி 1802ல வந்திருக்கிற அந்த ப்ரிஃபேஸோட அடிப்படையில நான் இன்னைக்கு இந்த கிளாஸஸை நம்ம பார்ப்போம். ரைட். லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும்போது அதுல எந்த ஒரு ப்ரிஃபேஸும் இல்லை. 1798 லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகும்போது அதுல எந்த ப்ரிஃபேஸும் இல்லை. பட் ஆனா அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 1800ல ப்ரிஃபேஸ் ஆட் பண்றாரு. 1802ல அகைன் ப்ரிஃபேஸ் கூட ஒரு அப்பெண்டிக்ஸ் அண்ட் போயட்டிக் டிக்ஷனை ஆட் பண்றாரு. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட்ரி அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்கணும், எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரியல் லைஃப் ஆஃப் மென், அதாவது வாழக்கூடிய அந்த மனிதர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு நடையில அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாரு இந்த ப்ரிஃபேஸ்ல. ஏன்னா அப்படி இருக்கும்போதுதான் அவனுடைய எமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டை அப்படியே தெள்ள தெளிவா எடுத்து காட்ட முடியும். அப்போ நீங்க ஒரே விஷயம் தான், இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்காங்க, இதை இன்னைக்கு எப்படி நம்ம பேசிக்கிறோங்கிறது தெரியும். இதே இந்த இன்னைக்கு வந்த இந்த விஷயத்துல ஒரு கம்பராமாயணத்தை எடுத்து படிக்கும்போது அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேறுபட்டுரும். அப்ப நீங்க கம்பராமாயணத்தை எடுத்து படிக்கும்போது அந்த மொழி எப்படி புரிஞ்சுக்குவீங்க, கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு எடுத்து அந்த புது கவிதைகளை புரிஞ்சு எழுதும்போது அதை நீங்க உங்களுக்கு பிளெக்சிபிளா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரிதான் அந்த பீப்புளுடைய லாங்குவேஜ்ல, ரியல் லாங்குவேஜ்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, எதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரிவோல்ட், ஒரு கழகத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா, ஆர்டிபிஷியல் போயட்டிக் டிக்ஷன். போயட்டிக் டிக்ஷன், ஒரு போயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சரா ப்ரொனவுன்சியேஷனோட கொண்டு வரணும். அதுக்கு அதை வந்து படிக்கும் போதே ஒரு இதமா இருக்கணும், அந்த போயட்டிக் டிக்ஷனோட இருக்கணும். பட் ஆனா ஆர்டிபிஷியல வேணும்னே ஆர்டிபிஷியலா அப்படி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அகைன்ஸ்டா, ஆர்டிபிஷியல் ஆட் பண்றதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரிவோல்ட்டை இந்த ஒர்க்ல வெளிப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்த விஷயம் இந்த ப்ரிஃபேஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் இந்த நேச்சர் ஆஃப் an introduction, ஒரு இன்ட்ரோடக்ஷனுடைய நேச்சரா இந்த ப்ரிஃபேஸ்ல எடுத்து காட்டியிருப்போம். அப்படி rather than a systematic defense of his theory of poetry. இதுல என்ன இல்ல, தியரி ஆஃப் போயட்ரி பத்தின ஒரு சிஸ்டமேட்டிக்கான டிஃபென்ஸ் இல்லாம ஒரு நேச்சரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரு இயல்பானது தான். அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இதமா ரியல் லைஃப் மென்னுடைய லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சுரலிஸ்டிக்கான ஐடியாவை கொடுத்திருப்போம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ரீடரை ஒரு வான் கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா, போயம்ஸ் எல்லாம் நியூவான கைண்ட்ல இருக்கு. இப்ப நான் எழுதியிருக்கிற போயம்ஸ் ரொம்ப நியூவா இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்வென்ஷனல் போயட்ரி. இது எப்படின்னா, கன்வென்ஷனல் போயட்ரி அப்படிங்கிறது எப்பவும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்த உண்மையை பேசுறது. இப்போ சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அங்க விஷயத்த பார்த்த விஷயத்த உண்மையை அப்படியே எடுத்து சொல்றது கன்வென்ஷனல் போயட்ரி.
அது நீதி சொல்ற மாதிரி, சாட்சி சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது அந்த மாதிரி இல்லாம ஒரு நியூ கைண்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வார்ன் பண்றாரு. நீங்க இந்த இதை படிங்க அப்படின்னு சொல்லி, அதாவது லிரிக்கல் பேலன்ஸை படிங்கன்னு சொல்லி இந்த ப்ரிஃபேஸை கொடுக்குறாரு. பின்னால ரொமான்டிக் லிட்ரேச்சருக்கே ஒரு மெயின் ப்ரிஃபேஸா இவருடைய ப்ரிஃபேஸ் மாறி இருக்கும். அடுத்தது ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் பத்தி பேசுறாரு. இதே இந்த ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ்ல ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப். ரஸ்டிக் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிராமப்புற வாழ்க்கையை பத்தி பேசுறது. நல்ல ஒரு அர்பன் லைஃப் போகாம ஒரு வில்லேஜ் லைஃப், ஒரு ரஸ்டிக் ரூரல் லைஃப் பத்தி பேசுறது தான். அதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஹம்பிளான ஒரு லாங்குவேஜ், ஹம்பிளான மனிதர்கள், அவங்களுடைய ரஸ்டிக் லைஃப் பத்தின விஷயத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு போயிட்டோட எய்ம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க எப்படி அந்த எய்ம் என்னன்னா, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சிடென்ட் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே காமன் லைஃபை பேஸ் பண்ணி இருக்கிறத சூஸ் பண்ணணுங்கிறாரு. அந்த காமன் லைஃப்ல சூஸ் பண்ணி அவங்களோட இன்சிடென்ட் எடுத்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, அதை எல்லாரும் ரசிச்சு படிப்பாங்க. அவனையவே கண் முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கும். அதனால காமன் லைஃபோட இன்சிடென்ட் சிச்சுவேஷன் சூஸ் பண்ற மாதிரி அதை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் கூட அந்த காமன் மென்னுக்கு ரிலேட்டிவிட்டியா இருக்கணும். எஸ்பெஷலி யூஸ்டு பை த காமன் மென். அந்த காமன் மென் யூஸ் பண்ற லாங்குவேஜவே இந்த போயத்தினுடைய லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. சரி, காமன் மென்னுடைய இன்சிடென்ட் சிச்சுவேஷன் எடுத்தாச்சு. அதை எடுத்து ஒரு போயமா எழுதியாச்சு. அதுக்கான லாங்குவேஜ் அவனுடைய மொழியவே எடுத்து பயன்படுத்தியாச்சு. ஆனா அது கூட கொஞ்சம் கலரிங் ஆட் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க எப்படி கலரிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இமேஜினேஷனை கொஞ்சம் சேர்த்திக்காங்க. அப்படி இமேஜினேஷனை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த போயம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும். அப்போ அப்படி இமேஜினேஷன் ஆட் ஆயிட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஆர்டினரியா இருக்கக்கூடிய திங்ஸ் மேல ஒரு அன்யூஸ்வல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஆர்டினரியா சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்துல அந்த இமேஜினேஷன் ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஒரு தூக்கலா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமா சொல்றாரு. அதுக்கு அடுத்தது எதை சூஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஹி ஹஸ் சூசன், இவரு அப்படிதான் சூஸ் பண்ணிருப்பா. அப்படி இது அட்வைஸ் டு அதர்ஸ் as well as his own identity about his lyrical ballads. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பின்னால ரொமான்டிக் போயட் எப்படி இருக்குங்கிற ஒரு அட்வைஸாவும் இது மாறிடுச்சு. அதே வகையில் இது எழுதும் போது இவர் எப்படி அந்த ப்ரிஃபேஸ் எழுதுறதுக்கு முன்னால அந்த போயம்ஸ் இவர் என்ன ஆங்கிள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது, இவர் எப்படி அதை செயல்பட்டாருங்கிற விஷயத்த இதுல சொல்லியிருக்க முடியும். அதனாலதான் he has chosen அப்படிங்கிற அந்த வேர்டு. வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப், அதாவது ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் பத்தின வேரியஸ் ஆஸ்பெக்டை இவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கான ரீசன்ஸ் என்ன, எதுக்காக இவர் ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃபை சூஸ் பண்ணனார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸை எப்படி காட்டலாம் அப்படின்னா, ரொம்ப ஃப்ரீயா பிராங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். தன்னுடைய ஃபீலிங்ஸை எந்த ஒரு நெருடலும் இல்லாம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ ஒரு அரசர்கிட்ட போய் ஒரு பாடல் எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரசரை பத்தி எழுதுறாங்க. அப்படி அரசரை பத்தி எழுதும் போது வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாள வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் ஒரு வார்த்தையை நீங்க மாத்தி போட்டா கூட அதுக்குள்ள வேற ஒரு மீனிங்கை கண்டுபிடிச்சு அது மீனிங்கை வேற மாதிரி திரிச்சு எழுதின போயட்டுக்கே ஆப்பு அடிச்சிருவாங்க. பெரிய பிரச்சனை உருவாக்கிடுவாங்க. இதுதான் இது திஸ் இஸ் கால்டு த பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. இது நான் என் லைஃப்ல நான் பல இடங்களை அப்ளை பண்ணும்போது நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நான் ஆக்சுவலி ஏதாவது சில இடங்களை பேசும்போது ஏதாவது ஒரு நபரை பத்தி அந்த இடத்துல கொஞ்சம் உயர்வா பேச வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி உயர்வா பேசும்போது ஒரு வார்த்தை மாறிட்டா கூட அதனுடைய மீனிங்கே மாறிடும். அப்ப அந்த மாதிரி தான். அப்ப அந்த வேற ஒரு காமன் பீப்புளை பத்தி பேசும்போது நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. பட் ஆனா நம்ம ஒரு அர்பன் பீப்புளை பத்தி பேசும்போது கவலைப்படணும், பிரச்சனை இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றாரு, ரஸ்டிக் லைஃப்ல ஹம்பிள் லைஃப்ல அவங்களுடைய ஃபீலிங்கை நம்ம ஈஸியா ஃப்ரீயா பிராங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப்னுடைய ஐடியாவை சிச்சுவேஷன் இன்சிடென்ட்டை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது இந்த ரஸ்டிக் லைஃப்னுடைய ஃபீலிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவங்களோட ஃபீலிங்ஸ் அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும். ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் ஒரு 6 மணி 6:30 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நானே பார்க்கும்போது ரொம்ப அழகா ரசிப்பேன். சரி, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சரி ரொம்ப ரூரலான இடத்துல பாருங்க, ஒரு 6 6:30 வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு அந்த 6 6:30 அப்படி ஒன்னா இருட்டு கட்டுறதுக்கு முன்னாலேயே சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா இருட்டிட்டா சாப்பிட்றதுக்கு அந்த வெளிச்சம் இருக்காதுன்னு சொல்லி இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு, இன்னைக்கு அது மாறிடுச்சு. ஒரு 10 years பேக் அப்படி சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு 1 மணி நேரம் அவங்க பேசிக்குவாங்க. நல்லா பேசிக்குவாங்க, கலகலன்னு பேசிக்குவாங்க. அப்படியே வெளியில உட்கார்ந்து இருக்கும்போது அந்த காத்து அப்படியே சிலு சிலு சிலுன்னு காத்தடிக்கும். அந்த காத்தை ரசிச்சு அவங்களுக்கே தெரியாது, அதை ரசிக்கிற ஃபீலிங்கே இல்லாம அந்த இடத்துல அப்படி இதமா இருப்பாங்க. அப்ப இன்னும் சொல்ல போனா சம்டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ இருக்கும். அவங்க அப்படியே அந்த கட்டில படுத்துக்கிட்டு அந்த ரேடியோ எடுத்து ஆன் பண்ணிட்டு அதை அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த ரேடியோ அந்த மிதமா வெளியில வச்சுட்டோம் அப்படின்னா
அந்த ரேடியோ சவுண்டு கப்பு கப்புன்னு அடைக்காது, காதை அடைக்காம அப்படியே மென்மையா இருக்கும். அந்த பாடல் கூட அது பாட்டே புரியலனா கூட அந்த மென்மையான சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரஸ்டிக் லைஃப்னோட ஃபீலிங் அப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னா வெரி சிம்பிள். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதும் வெரி சிம்பிளா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரஸ்டிக் லைஃப்னோட ஃபீலிங்கை ரொம்ப சிம்பிளா இருக்கு, அதனால ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு மோர் அக்யூரேட்டா இருக்கும். அதுல நான் எந்த ஒரு பயமும் இல்லாம என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா பெஸ்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் யாரை சூஸ் பண்ணிக்கிறாரு, ரஸ்டிக் லைஃப் பத்தி அந்த மக்களோட இன்சிடென்ட்டையும் அந்த காமன் மேனை எடுத்திருக்கிறார். அதனால சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ இந்த இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற என்ன அப்படின்னா, ஏன் இவர் வந்து ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃபை ப்ரிஃபரன்ஸ் பண்ணார் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் ரைட். இந்த ரஸ்டிக் லைஃப்னுடைய அவங்களுடைய மேனர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நாட் சொபிஸ்டிகேட்டட். ரொம்ப அவங்கள வந்து பார்த்தோன்னா உயர்வாவோ அல்லது இல்லாத விஷயத்துக்கு இருக்கிற மாதிரியோ எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அவங்கள பத்தி எழுதுவது எப்படி இருக்கும், அந்த அவங்கள பத்தி எழுதக்கூடிய அந்த போயம் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா எழுத முடியும். அதனால நான் அதை அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இன் ரஸ்டிக் லைஃப்ல ஹியூமனுடைய பேஷன்ஸ் ஆர் கனெக்டட் வித் த கிராண்ட் அண்ட் நோபல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர். அவங்களுடைய எல்லா விஷயங்களும் எதோட கனெக்ட் ஆயிருக்கும், நேச்சரோட கனெக்ட் ஆயிருக்கும். அதனால இவருடைய ஒர்க்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரஸ்டிக் லைஃப்பை சூஸ் பண்ணதுனால நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கிற விஷயத்தை இவருடைய போயத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதனாலே இவர் இதெல்லாம் சூஸ் பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமும் ரஸ்டிக் லைஃப் சூஸ் பண்ணதுக்கான காரணத்தை தெரிவிச்சிட்டார். அடுத்தது ரஸ்டிக் லாங்குவேஜை சூஸ் பண்றதுக்கான அதனுடைய சாய்ஸ்க்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் லைஃப் பீப்புளுடைய லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டாரு. ஹி ஹாஸ் யூஸ்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம், யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி யூஸ் பண்ணதுனால என்ன அப்படின்னா கம்யூனிகேட் வித் த பெஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர். நேச்சருடைய ஆப்ஜெக்ட்ஸை பெஸ்டா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுல எந்த ஒரு ஆர்டிபிஷியல் எதையும் ஆட் பண்ணாம வெரி பெஸ்டா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன, அந்த லாங்குவேஜ் ரஸ்டிக் லாங்குவேஜ். அதே மாதிரி இந்த ரஸ்டிக் பீப்புளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆல்ரெடி பார்த்ததுதான். அந்த வகையில அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் யூஸ் பண்றதுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனை சிம்பிளா அன்எலாபரேட்டடா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அன்எலாபரேட்டா ரொம்ப எலாபரேட்டட் இல்லாம பிலாசபிக்கல் லாங்குவேஜோட கொண்டு வர முடியுது. ஏன்னா அந்த சிம்பிள் பீப்புளோட லைஃபை நீ எலாபரேட் பண்ணி பேசணுங்கிறது இல்லை, அவங்கள பத்தி இருக்கிற மாதிரி சொன்னாலே போதும். அதைத்தான் இவருமே லைக் பண்ணி அதைத்தான் தன்னுடைய போயத்திலையும் எடுத்து காட்டியிருப்பா. அப்படி அடுத்தது எமோஷனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு. ரைட். ஒவ்வொரு போயமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா differs from contemporary poetry because there is nothing mean trivial about it. அது என்ன அப்படின்னா கான்டெம்பரரி போயட்ரியில இருந்து இவருடைய ஒவ்வொரு போயமும் டிஃபர் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அந்த போயத்துக்குள்ள எந்த ஒரு ட்ரிவியல் ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. ட்ரிவியல்னா என்னன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் விடுகதைன்னு வச்சுக்கோங்க, ஒரு போயம் எழுதுறாங்க, அதுக்குள்ள ஒரு விடுகதை கொடுத்துட்டா கடைசி அந்த போயத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு விடை என்னன்னு தேடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி விடுகதையெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த ஒவ்வொரு போயமும் இருக்கு. சரி, ஓகே, அப்படி எந்த ஒரு ட்ரிவியல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எவ்ரி ஒன் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ், ஒவ்வொரு போயமும் ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு பர்பஸ்க்காக தான் எழுதியிருக்கேன். அதுல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்லைட்டனிங் த ரீடர்ஸ். நான் என்ன ரீடருக்கு ஒரு என்லைட்மெண்ட்டை கொடுக்குறேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் ரீடர் ஒரு வகையில அந்த ரஸ்டிக் லைஃப் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய லாங்குவேஜ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அல்லது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு என்லைட் பண்றோம். அதே மாதிரி பியூரிஃபையிங் தர் எமோஷன்ஸ், அவங்களுடைய எமோஷனை பியூரிஃபையா எடுத்து காட்டிருக்கு. அப்ப எமோஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்த பாயிண்ட், இதுல இந்த ரஸ்டிக் லைஃப் யூஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேஷன். இந்த ரஸ்டிக் லைஃபுக்கு இருக்கக்கூடிய அந்த பேஷன் அப்படிங்கிறது, ரஸ்டிக் லைஃப் சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கை நடைமுறைக்கூடிய அந்த பேஷன் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ. அப்படியே ஸ்பான்டேனியஸா ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு இடத்துலயும் தடையே இல்லாம இருக்கும். பட் பேஷன் ஹஸ் பீன் மோடிஃபைட் பை தாட். பட் ஆனா அந்த பேஷன் எப்படி இருக்கும், தாட்டால மோடிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த ரஸ்டிக் லைஃப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஹம்பிள் லைஃப் வாழ்றீங்களா இருக்கட்டும், அந்த காமன் மென்னா இருக்கட்டும், அவங்கள பத்தி எழுதக்கூடிய அந்த போயத்தை எழுதும் போது நீங்க எப்படி வெளிப்படுத்தலாம், அந்த பேஷனை ஸ்பான்டேனியஸா வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்க எந்த ஒரு குறுக்கு நேருக்கு எந்த ஒரு இடையும் இல்லாம எந்த ஒரு கல்லு இல்லாம ஸ்பான்டேனியஸா வெளிப்படுத்தலாம். பட் அதுக்கு நீங்க ஒண்ணே என்ன வேணும் அப்படின்னா உங்களோட தாட்டை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்து நான் அப்படிதான் தாட்டை மாடிஃபை பண்ணி தான் அந்த போயமை எழுதுனேன் அப்படிங்கறத சொல்றாரு.
அதுக்கப்புறம் இன் ஹிஸ் போயம்ஸ், யாருடைய போயம்? வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போயம். ஃபீலிங்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஃபீலிங்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஆக்ஷனுக்கு சுச்சுவேஷனை விடவும் ஃபீலிங்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறார். அடுத்தது போயட்டிக் டிக்ஷன். இதுல இந்த போயம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய தீம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. ஈக்குவலி டிஃப்ரெண்ட் இன் ஹிஸ் லாங்குவேஜ். அப்ப தீம் மட்டும் டிஃப்ரெண்டா இல்ல, அந்த லாங்குவேஜும் கூட டிஃப்ரெண்டா இருக்குது. அதுக்கப்புறம் இவர் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஹேக்னைட் டிவைசஸ் ஆஃப் போயட்டிக் டிக்ஷன். இந்த ஹேக்னைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு போரிங்கான கான்செப்ட் அல்லது போரிங்கான ஒரு கண்டென்ட், மீனிங்கே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி எடுத்துக்கிறது, மீனிங்கே இல்லாத வேர்ட்ஸை யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு போரிங்கான டிவைசஸ் அதை என்ன பண்ணிட்டாரு? அவாய்ட் பண்ணிட்டாரு. அந்த இது தேவையில்லை அப்படின்னா அது எதுக்கு அங்க ஆட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவர். அதே மாதிரி இந்த தீம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு, லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு, பட் ஆனா ஹேக்னைட் டிவைசஸை அவாய்ட் பண்ணிட்டாரு. எங்க நீங்க ஹேக்னைட் டிவைசஸ் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரைம் அண்ட் மீட்டர் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துக்கு அந்த வார்த்தையே பயன்படாது. பட் ஆனா அந்த ஹேக்னைடுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல அந்த ஒரு இதுக்கு தரணும், அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல முடிவுல அந்த எதுகை மோனிக்காகவே ஒரு வார்த்தையை பர்பஸா ஆட் பண்ணுவோம். பட் ஆனா இவர் என்ன பண்றாரு? அந்த மாதிரி பர்பஸான எந்த விஷயத்தையும் வேணான்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல இந்த போயட்டிக் டிக்ஷன்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், நேச்சுரல் தீம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி செலக்ட் பண்ண அந்த நேச்சுரல் தீம்ஸ்க்கு யூஸ் பண்ண லாங்குவேஜ் கூட நேச்சுரல் லாங்குவேஜ் தான். அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஸ்டெடியான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அப்படி அந்த ஒரு போயம் படிச்சோம் அப்படின்னா அந்த போயத்துக்குள்ள இருக்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்கேயும் மாறாம பிசிறாம அந்த சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே எழுதியிருப்போம். அப்படி ஸோ ஹி வேரிட் ஹிஸ் லாங்குவேஜ் அக்கார்டிங் கேரக்டர் அண்ட் சென்டிமெண்ட். அதாவது அதுல வரக்கூடிய கேரக்டர் சென்டிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜை வந்து பயன்படுத்தியிருப்போம். அப்படி இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் வேணும், இவர் ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் ஒரு ரஸ்டிக்கா இருக்கிறாரு, அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு கத்திக் ஸ்டேஜ் வேணுமா, கத்திக் ஸ்டேஜ் அந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கணும். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ஒர்க்ல பெரும்பாலும் அந்த கத்திக் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஆனா எஸ்டி கால்ட்ரிட்ஜ்னுடைய ஒர்க்ல அந்த கத்திக் இருக்கும். இந்த கிறிஸ்டபலுடைய ஒர்க் எல்லாம் நீங்க படிக்கும்போது ஈவன் அதெல்லாம் நீங்க நைட் டைம்ல தனியா எடுத்து ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு படிச்சீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நமக்கே ஜர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லைட்டா அப்படியே லைன்ஸ்குள்ள ஒரு கத்திக்கு வச்சிருப்போம். அப்படி ஒரு ஹரர் அண்ட் டெரர் அதுக்குள்ள வச்சிருப்போம். அப்படி இந்த கிறிஸ்டபல் எடுத்து படிக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஜன்னல் ஓரம் நிக்கிற மாதிரி அந்த லைன்ஸ் வடிவமைக்கும் போது நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும். ரைட், அந்த மாதிரியான விஷயத்தை எஸ்டி கால்ட்ரிட்ஜ்ல பார்க்க முடியும். பட் ஆனா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்ல அப்படியான விஷயங்கள் இருக்காது. பட் ஈவன் ரொமான்டிக் பீரியட் அதை வந்து ரொம்ப லைக் பண்ணுச்சு, அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை ரொமான்டிக் பீரியட் ரொம்ப லைக் பண்ணுச்சு. இதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் வெர்ஸுக்கு தனித்தனியா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறாரு. பட் ஆனா இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா ப்ரோஸுக்கும் வெர்ஸுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஆனா ஒரே ஒரு ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அதுல யூஸ் பண்றக்கூடிய மீட்டர். இந்த ப்ரோஸ் எடுத்துட்டாலும் சரி இந்த வெர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இது ரெண்டுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா மீட்டர் தான். அந்த மீட்டரை எடுத்துக்கிட்டா நீங்க இது ப்ரோஸ் இது வெர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்கிறாரு. அப்ப இவர் என்ன விஷயத்த சொல்ல வர்றாரு அப்படின்னா போயம் கூட ப்ரோஸ் மாதிரி இருக்கணும், ஃப்ரீ ஆஃப் தாட்ல இருக்கணும், ஃப்ரீ ஆஃப் ஐடென்டிட்டியில இருக்கணும், ஃப்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுவே ப்ரோஸ் மாதிரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க வெர்ஸனுடைய ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெறும் தேவைக்கு தகுந்த மாதிரி ரிதம் வேணும், மீட்டர் வேணும்னு சொல்லி வாலண்டியர்லி ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால அதை இவரு எடுத்துக்கலாம். அதனாலதான் வெர்ஸ் அப்படிங்கிறது கூட ப்ரோஸுக்கு சமமானதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்ட்டாரு. ஒரே ஒரு ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் என்னன்னா இது எதுக்கு சொல்றாருன்னா தன்னுடைய போயத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ப்ரோஸை படிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த பாயிண்ட சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நான் எழுதியிருக்கிற அந்த போயம் அப்படிங்கிறது மீட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாதிரி போயட்ஸ் அப்படிங்கிறவங்க மீட்டருக்காக மட்டும் அந்த இதை எழுதுனா சரி, மற்றபடி நீங்க ப்ரோஸ் நடையில ப்ரோஸ் மாதிரியே நீங்க எழுதுங்கன்னு சொல்லி போயட்டுக்கு ஒரு ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வொர்த் ஐடியா படி பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா மீட்டர் அப்படிங்கிறது போயட்ரிக்கு எசென்சியல் கிடையாது. பட் ஆனா அதுல ஒரு அடிஷனலான ஒரு பிளஸரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அது அதை யூஸ் பண்றதுங்கிறது டிசைரபிள், உன்னுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி மீட்டரை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு போயட் அப்படிங்கிறவ மே ஸ்பீக் எய்தர் த்ரூ ஹிஸ் கேரக்டர் ஆர் ஹிஸ் ஓன் பர்சன். அவங்க எப்படி பேசலாம் அப்படின்னா ஒண்ணு தான் சொல்ல வந்த கருத்தை ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த கேரக்டருடைய வாய்ஸ்ல பேசலாம், அல்லது தானே பேசுற மாதிரி பேசலாம். போடான் கிரேசியனர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேசுற மாதிரி இருக்கவே இருக்காது. அப்ப அது ஓனா பேசுற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு.
அதாவது யூஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் poetic டிவைஸ் இஸ் நாட் யூஸ்லெஸ்ன்னு சொல்ல வேணாம், பட் ஆனா அது கொஞ்சம் தீமையானதுதான் அப்படிங்கிற விஷயத்த இங்க நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது டிக்சன், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சு, இது வரைக்கும் படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையா புரிஞ்சுக்கிறது தான், ஆனா பட் இதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். டிக்சன், ஒரு போயத்துல எப்பொழுதுமே ஒவ்வொரு போயட்டுமே தான் வெர்ஸ்ல டிக்சன்ங்கிறத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வெக்காபுலரியை கரெக்டா எடுத்து அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறத செட் பண்றது. சிம்பிளான டிக்சன் எங்க இருக்கும் அப்படின்னா, ரொம்ப எமோஷன் ரொம்ப லெஸ் எலிவேட்டடா இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளான டிக்சன் வைங்க அப்படிங்கிறாரு. எமோஷன் கம்மியா இருந்துச்சுன்னா டிக்சன் கம்மியா இருக்கட்டும், பட் ஆனா எமோஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், சார்ம் ஆஃப் நோபலர் டிக்சனை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ மோர் எலிவேட்டட் எமோஷன்ஸ் அங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டுக்காகவே, அந்த கான்ட்ராஸ்ட் ஹைட் பண்றதுக்காகவே சார்ம் ஆஃப் த நோபலர் டிக்சனை யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு நோபல் ஐடென்டிக்கல் வேர்டா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய இந்த ப்ரிஃபேஸ் எழுதக்கூடிய பர்பஸ் என்ன அப்படின்னா, பிரிங் அபவுட் எ ரெவல்யூஷன் இன் poetic டேஸ்ட். இது வரைக்கும் பார்த்த poetryல இருந்து இந்த போயம் அப்படிங்கிறது ஒரு தனி டேஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரிஃபேஸை எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில இட் ஆல்சோ ரிசல்ட் இன் எ பெட்டர் அப்ரிசியேஷன் ஆஃப் ஏலர் இங்கிலீஷ் போயட்ஸ். ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நல்லாவே கிடைச்சிருக்கும். அடுத்தது ஒரு போயட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஒரு போயட் எப்பொழுது எதை எம்பசைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, த சோசியல் ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரி. அந்த போயட்ரி மூலியமா சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற விஷயத்துல இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போயட்ரிக்கான அட்வைஸ். வேர்ட்ஸ்வொர்த் ஆல்சோ என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய போயம் மூலியமா சோசியல் ஃபங்க்ஷனை கரெக்டா கடைபிடிச்சிருப்போம். அப்படி அதே வகையில ஒரு போயட் எழுதும் போது தன்னுடைய சந்தோஷத்துக்காக எழுதக்கூடாது, ரீடர்னுடைய சந்தோஷத்துக்காக எழுதணும் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், ஒரு போயட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆர்டினரியான ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கக்கூடாது, அதுல இருந்து வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, அப்ப அந்த வேறுபாடுங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கணும், ஒரு போயட் அப்படிங்கிறவர் யாரு, எப்படி ஒரு ஆர்டினரி இண்டிவிஜுவல் இருந்து வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய போயத்துல வரக்கூடிய சப்ஜெக்ட் யாரா இருக்கலாம், ஆர்டினரி மேன், காமன் மேன், ரஸ்டிக் மேனா இருக்கலாம். பட் ஆனா அந்த போயட் ஒரு ஆர்டினரி மேன் மாதிரி இருக்கக்கூடாது, ரஸ்டிக் மேன் மாதிரி இல்லாம அவனோட திங்கிங்கு, இமேஜினேஷன் எல்லாமே ஒரு கிரேட்டரா இருக்கணும்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் அந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, ஆர்டினரி மேன் போயட் ஆகக்கூடாதுன்னு ஒரு சொல்லல, அந்த போயட் அப்படிங்கிறவரு ஆர்டினரி மேன்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஈவன் தோ ஹி வாஸ் அன் ஆர்டினரி மேனா இருந்தா கூட இவனோட சென்சிபிலிட்டி, இமேஜினேஷன், அவனுடைய நாலேஜ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றாரு. அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். மோர் சென்சிபிலிட்டி, அதுவும் லைவ்லி சென்சிபிலிட்டியோட அவர் இருக்கணும். இமேஜினேஷன், பவர் ஆஃப் இமேஜினேஷன்ல கிரேட்டரா இருக்கணும். ஹியூமன் நேச்சர் பத்தின நாலேஜ்ல கிரேட்டரா இருக்கணும். அதே மாதிரி காம்ப்ரஹென்சிவ் சோல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, சிம்பத்தைஸ் அண்ட் ஃபீல் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களுக்காக சிம்பத்தைஸ் பண்ணக்கூடிய நபரா இருக்கணும். அப்படி இருக்கிற நபர்னாலதான் பிறருடைய ஃபீலிங்ஸை கரெக்டா எடுத்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெஸ்ட் ஃபார் லைஃப். ஜெஸ்ட் அப்படின்னா ஈகர்னஸ், லைஃப் மேல ஒரு ஈகர்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அவருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கணும், கிரேட்டரான பர்சனா இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும் ஒரு போயட் அப்படின்னு சொல்லி போயட் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி தர்றாரு. அதுக்கப்புறம் போயட் கம்யூனிகேட் பண்ணிக்கிற விஷயத்துல நாட் ஒன்லி பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்ண மட்டும் பத்தாது. பட் என்ன சொல்றாரு, நீங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத விஷயம் இருக்கும் இல்லையா, அதாவது டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத விஷயத்தை கூட போயட் அப்படிங்கிறவ கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, he should try to achieve identification with his கேரக்டர்ஸ் மூலியமா ஒரு ஐடென்டிபிகேஷனை அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி லாங்குவேஜ் மூலியமா ஒரு ஐடென்டிபிகேஷனை லைவ்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த போயட் இப்படி இருக்குங்கிற விஷயத்த வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்றாரு. இங்க வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு பொருந்தும். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தனக்காக சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மற்ற போயட்டுக்கு, இனிமேல் வரக்கூடிய போயட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இதை கவனிச்சுட்டே வாங்க. அடுத்தது போயட்டிக் பிளஸர் அண்ட் போயட்டிக் ட்ரூத் பத்தி சொல்றாரு. போயட்டிக் பிளஸர் எங்க வேணும், ட்ரூத் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு போயட்ரியினுடைய பர்பஸ் அப்படிங்கிறதே ஒரு பிளஸரை கொடுக்கறது தான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, போயட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், சோசியல் ஐடென்டிட்டி இருக்கணும், சோசியல் ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அடுத்த பாயிண்ட், போயம் அப்படின்னா ஒரு பிளஸரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் should use a language purified of all
தட் இஸ் டிஸ்கஸ்டிங் அண்ட் பெயின்ஃபுல். எல்லா வகையான லாங்குவேஜையும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது டிஸ்கஸ்டிங்கான லாங்குவேஜாகவும் இருக்கணும், பெயின்ஃபுல்லான லாங்குவேஜையும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் poetic pleasure அப்படிங்கிறது நாட் அம்யூஸ்மெண்ட். இந்த அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு போய் சந்தோஷமா இருந்துட்டு போறது. அப்போ போயட்டிக் பிளஸர் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கிறது மட்டும் கிடையாது. அது எப்படி இருக்கணும்? ஹையர் அண்ட் நோபலர் ஐடென்டிட்டியில இருக்கணும். ரொம்ப ஹையர் அண்ட் நோபலரா அந்த போயட்டிக் பிளஸரா இருக்கணும். நீங்க அப்படி நிதான் ஒவ்வொரு முறையும் நினைக்கும் போதும் அது ஒரு ஹையர் ஆர்டர்லயே இருக்கணும் அப்படிங்கிறது. அம்யூஸ்மெண்ட்ங்கிறது என்னன்னா அதை அப்பவே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறது. அதுதான் அப்படி வேணாம் அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்க எங்க அப்ளை பண்ணலாம்னா டார்க் காமெடியில அப்ளை பண்ணலாம். இந்த டார்க் காமெடியினுடைய மூவியெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது எத்தனை முறை பார்த்தாலும் அதுல வரக்கூடிய காமெடி உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க அதுக்குள்ள என்ன இருப்பீங்க, உங்களை உள்ளுக்குள்ள ஊர்ந்து போயிருப்பீங்க. பட் ஆனா ரொம்ப சிரிச்சு கலகல சிரிக்கிற அந்த காமெடி ஒரு முறை 2 முறைக்கு மேல பார்க்கும்போது அது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி உங்களை கடந்து போக வச்சிடும். பட் ஆனா அந்த டார்க் காமெடி அப்படி இருக்காது, உங்களை அதுக்குள்ளேயே ஊன்றி இருக்கும். நெல்சனுடைய மூவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் காமெடி. நெல்சனுடைய மூவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் காமெடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் யாருமே சிரிக்க மாட்டாங்க, ஆனா பாக்குற ஆடியன்ஸ் தான் சிரிச்சுக்காங்க. பட் அந்த காமெடின்னு அது கேரக்டருக்கே தெரியாது, ஆனா பாக்குற நமக்கு அது காமெடியா இருக்கும். அந்த காமெடியான ஒரு விஷயத்த சீரியஸா செய்யறது தான் டார்க் காமெடி. அந்த கேரக்டர் ரொம்ப சீரியஸா செஞ்சுட்டு இருப்பாங்க, பட் அந்த ஆடியன்ஸுக்கு இது ஏன்டா இவ்வளவு சீரியஸா பண்றீங்க மாதிரி இருக்கு, ஆனா நமக்கு அது சிரிப்பு இருக்கு. அப்ப எத்தனை முறை பார்த்தாலும் அந்த ஆக்ஷன் சீரியஸா இருக்கிறதுனால நமக்கு சிரிப்பு விட்டு. சரி ரைட், இவரும் அதே தான் சொல்றாரு. சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறது போயட்டிக் ப்ளஸர் இல்ல, அது ஒரு ஹையர் அண்ட் நோபலர் ஆர்டர் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போயட்டிக் ட்ரூத் அப்படிங்கிறது மச் ஹையரா இருக்கணும், ரொம்ப ஹை வேல்யூல இருக்கணும் தேன் த ட்ரூத் ஆஃப் பிலாசபி ஆர் ஹிஸ்டரி. இந்த பிலாசபில வரக்கூடிய ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஹிஸ்டரியில வரக்கூடிய பிலாசபில வரக்கூடிய ட்ரூத்தா இருக்கட்டும், ஹிஸ்டரியில வரக்கூடிய ட்ரூத்தா இருக்கட்டும், இதை விடவும் போயட்டிக் ட்ரூத் அப்படிங்கிறது வெரி ஹையர் ஆர்டர்ல ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஆல் ரைட்டிங், பிலாசபிக்கலுடைய எல்லா ரைட்டிங்கும் போயட்ரியில கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ போயட்ரி அப்படிங்கிறது இஸ் த மோஸ்ட் பிலாசிக்கல் ஆஃப் ஆல் ரைட்டிங் அப்படிங்கிறாரு. அடுத்தது போயட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸரை கொடுக்கணும். இது முன்னாடியே பாயிண்ட். ஏன் இது பிளஸரை கொடுக்கணும், எதனால இது பிளஸரை கொடுக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ போயட்ரி கிவ்ஸ் பிளஸர் பிகாஸ், எதனால என்னென்ன ரீசன் அப்படின்னா ஒரு போயட்ரிங்கிறது நேச்சரை நல்லாவே இமிட்டேட் பண்றதுனால இது உங்களுக்கு என்ன பண்ணும், பிளஸரை கொடுக்கும். அடுத்த விஷயம் நம்மளுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்றதுனால அது நமக்கு ஒரு பிளஸரை கொடுக்கும். பிரைமரி நேச்சர் ஆஃப் மேன, அதாவது மனிதனுடைய பிரைமரி நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால அது நமக்கு பிளஸரை கொடுக்கும். அதுல சிம்பத்தி ஏற்படுறதுனால அது நமக்கு என்ன கொடுக்கும், பிளஸரை கொடுக்கும். அதே மாதிரி இட் மேக்ஸ் அஸ் பெர்சீவ் எசென்சியல் ஐடென்டிட்டி ஆஃப் மேன் அண்ட் நேச்சர். அதாவது மேன் அண்ட் நேச்சர் பத்தின ஒரு எசென்சியல் ஐடென்டிட்டியை நீங்க உணர்றதுனால இந்த போயம் அப்படிங்கிறது என்ன கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பிளஸரை கொடுக்கும். ஸோ போயட்ரி அப்படிங்கிறது ஒரு பிளஸரை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கிறார். ரைட், நேச்சரை பத்தி இவர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறது பார்ப்போம். வேர்ட்ஸ்வொர்த் ஜஸ்டிஃபைஸ் த யூஸ் ஆஃப் மீட்டர். மீட்டர் என்ன பண்றாரு, ஜஸ்டிஃபை பண்றாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மீட்டர் அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, இருந்துச்சு அப்படின்னா அடிஷனல் பிளஸரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அப்படி அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஆனா ஒன்ஸ் அகைன் இவர் என்ன பண்றாரு, கண்டம் பண்றாரு. எதுக்கு, போயட்டிக் டிக்ஷன் யூஸ் பண்றதை கண்டம் பண்றாரு. இந்த போயட்டிக் டிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வரைமுறையை ஏற்படுத்துறது, இப்படி ஒரு நெறிமுறைக்குள்ளா இருக்கணும்னு சொல்றது போயட்டிக் டிக்ஷன். பட் அந்த போயட்டிக் டிக்ஷனை கண்டம் பண்றாரு. பட் மீட்டரை ஒரு வகையில எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சம்திங் ரெகுலர் அண்ட் யூனிஃபார்ம். எப்பொழுதும் ஒரு மீட்டருங்கிறது என்ன பண்ணுவோம், போயத்தை ரெகுலராகவும் ஒரு யூனிஃபார்மா வச்சிருக்கும். பட் போயட்டிக் டிக்ஷன் அப்படிங்கிறது ஆர்பிட்ரரி, தேவையே இல்லை அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு நீங்க வேணும்னே அந்த இடத்த நீங்க ஆர்டிபிஷியலா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை அங்க தேவையில்லை, அந்த வேர்டு தேவையில்லை. பட் ஆனா அந்த ரிதமுக்காகவும் அந்த மீட்டருக்காகவும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. மீட்டருங்கிற மீனிங் என்னன்னா சிம்பிளா ஒரு போயமுக்கான ஸ்ட்ரக்சரா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். பட் ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை, ரிதம் கரெக்டா இருக்கணும், ஏபிங்கிறது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை இவரு டிஸ்லைக் பண்றாரு. அடுத்தது போயட் ஹிம்செல்ஃப் ஹஸ் யூஸ்டு மீட்டர். போயட் அப்படிங்கிறவ மீட்டர் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ரீசனுக்காக அந்த மீட்டரை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். மீட்டருக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு, என்னென்ன காரணத்துக்காக அந்த மீட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போயட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணு, மீட்டர் யூஸ் பண்றதுனால, ஒரு போயத்துல மீட்டர் யூஸ் பண்றதுனால அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் பிளஸர் கிடைக்கும். ஒரு அடிஷனல் சோர்ஸா இன்னும் கொஞ்சம் பிளஸரா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மீட்டர் அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணலாம். சிம்பிளி ஃபாலோடு த ட்ரெடிஷன். இந்த மீட்டர்னால சிம்பிளா ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம்
கேன் கிவ் பிளஸர். இது முன்னாடி பார்த்துட்டோம். இது பிளஸரை கொடுக்கும் வித்தவுட் த யூஸ் ஆஃப் poetic diction. poetic யூஸ் பண்ணாத சமயத்துல இது பிளஸர் கொடுக்கும். ஈவன் when the language is simple and naked. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது சிம்பிள் அண்ட் நேக்கடா இருக்கும். வெறுமனே அந்த லாங்குவேஜ் வெறும் லாங்குவேஜா இருக்கும்போது கூட அது பிளஸர் கொடுக்கும். அதனால poet அப்படிங்கிற மீட்டரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது இந்த மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரிங் எஃபெக்ட் ஆன் ஃப்ளோ ஆஃப் எமோஷன் அண்ட் பேஷன். அந்த எமோஷன் அண்ட் பேஷனை ஃப்ளோவா கொண்டு வர்றதுக்கு டெம்பரிங் எஃபெக்டை கொடுக்கும். அந்த எஃபெக்ட் என்ன பண்ணும், அந்த இடத்துல கரெக்டா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இந்த மீட்டர். அந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா, மீட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது வேகமா கடந்து போயிடும், அந்த டெம்பர் இல்லாம போயிடும். அப்போ அது அந்த எமோஷன் டெம்பர் பண்றதுக்கு நல்லா டைட் பண்ணி அந்த எமோஷன் கொடுக்கறதுக்கு இந்த மீட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் the meter tempers and softens the painful and pathetic. ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை அது இன்னும் கரெக்டா சாஃபன் பண்ணி தரதுக்கும் டெம்பர் பண்ணி தரதுக்கும் அது என்ன பண்ணுது, மீட்டர் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பேஷன் பண்ணி இருக்கிறதுக்கும் எமோஷனலை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த மீட்டர் வேணுங்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த மீட்டர் எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா the element of contrast. ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுது. அப்போ இது ஒரு போயம், இது ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிறதுக்கு இந்த மீட்டர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு இந்த மீட்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு போயட்டிக்னுடைய ப்ராசஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை 4 ஸ்டேஜா சொல்றாரு. ஒன்னு அப்சர்வேஷன், ரெண்டாவது ரிகலெக்ஷன், மூணாவது கண்டெம்ப்ளேஷன், நாலாவது இமேஜினேட்டிவ் எக்ஸைட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்சர்வ் பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும், அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்த ரீகலெக்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்களோ அதை எல்லாத்தையும் திரும்ப நினைச்சு பார்க்கணும், நினைச்சு ரீகலெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்னன்னா நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டீங்க ஒரு பிளேஸை, நீங்க நாளைக்கு என்னன்னா ஒரு நீரோடைய பத்தி ஒரு போயம் எழுத போறீங்க. அப்ப அந்த நீரோடைய பத்தி முழுசா அப்சர்வ் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்சர்வ் பண்ணிட்டு வந்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தோமோ அதை எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணணும். ரீகலெக்ட் பண்ணிட்டு அதை கண்டெம்ப்ளேஷன் பண்ணணும். என்ன கண்டெம்ப்ளேஷன்னா தன்னுடைய தாட்டை அந்த இடத்துல உட்புகுத்தணும். அங்க நேச்சரா பார்த்த விஷயம் வந்துருச்சு, தங்கிட்ட இருக்கிற தாட்டை ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தணும். அதுதான் கண்டெம்ப்ளேஷன், தாட்டை அங்க உட்புகுத்துறது. இதுக்கப்புறம் இமேஜினேட்டிவ் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இமேஜினேட்டிவா எக்ஸைட்மெண்ட் பண்ணணும். அப்படி ஒரு போயம் உன்னுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லி போயட்டிக் ப்ராசஸை இந்த 4 ஸ்டேஜ்ல கொடுத்தாரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ரைட், இந்த ப்ரிஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ்வொர்த் தான் என்ன சொல்ல வந்தார், தன்னுடைய போயம் லிரிக்கல் பேலன்ஸ் மூலியமா எப்படி எழுதியிருக்கேன், அது ஏன் நீங்க படிக்கணுங்கிறதுக்கான ரீசனை ஒரு அட்வைஸையும் எடுத்து சொல்றாரு. அதே வகையில மற்ற போயட்டு எப்படி இருக்கணும், ஒரு ரொமான்டிக் லைஃப்ல ஒரு போயட்டா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுனா அது இன்னும் மோர் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு அட்வைஸையும் இது மூலியமா சொல்லுவாரு. இது ஒரு 2-in-1 எஃபெக்டா தான் இது இருக்கும் அப்படிங்கறத நல்லா ஆழமா புரிஞ்சுக்காங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய விஷயத்தை நம்ம உங்களுக்கு அந்த ப்ரிஃபேஸினுடைய உணர்வை, அந்த தாக்கத்தை நீங்க முழுமையா புரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் நெக்ஸ்ட் விஷயத்தை எல்லாத்தையும் பார்ப்போம். ஹேவ் எ குட் டே. தேங்க்யூ டு ஆல்.